ராகி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை. நிவாஸில் வந்து நிலக்கடலை போட மாட்டாங்க, சும்மா தான் போட்டு தேங்காய் மாட்டாங்க. இதில் தேனை கலந்துக்கலாம், நாட்டு சக்கரைலாம் கொடுக்கலாம். தேன் இல்லாதீங்க நாட்டு சக்கரை கொடுத்துக்குங்க. பிஸ்கெட் கட்டை இது எவ்வளோ இது? ஒரு பக்கம் பிஸ்கெட் எடுத்துட்டு இது பொரிக்கிறதுக்கு இது போதும் இல்லை, ஊற்றுறதுக்கு கூட சத்து இல்லை, நல்லா ஊது. ஏங்க அதை வச்சு தேய்ச்சி தான் நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். என்னென்னாக்கா ராகி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை. ஸ்கூல் விட்டு வந்தாக்கா டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் செய்கிறேன். 1 கப்பு ராகி மாவு எடுத்தாச்சு. ராகி மாவு, ஆரி மாவு, ராகி மாவு இதுதான். இதில் வந்து கொஞ்சமாக நிலக்கடலை, 1/2 கப்பு ஒரு நிலக்கடலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், திருகின தேங்காய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கலாங்க. நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போடுறேன். இதை வந்து நல்லா கொஞ்சமாக குறைன்னு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அது இப்போ அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. அது வந்து போட்டு பிணையிறதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன், போதும். லைட்டாக சூடானாவே போதும், அவ்வளோதாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ இதை வந்து ராகி மாவில் சேர்த்திக்கலாம். அடுத்து நாட்டு சக்கரை, 1/2 கப்பு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன போட்டுக்குங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம். மாவில் நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம மாவை அப்படியே பிணைஞ்சி கையில் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிட வேண்டியதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நிலக்கடலை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வாசத்துக்கு, இந்த ராகி மாவு வாசத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை பிணைஞ்சிக்குங்க, சுடு தண்ணி விட்டு. நான் பிணைஞ்சிட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சி காட்டுறேன். கொழுக்கட்டை பார்த்திங்களா, நல்லா சூப்பராக பிடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தை தண்ணி கொதிக்குது, இதில் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிட்றேன். இது சும்மா சாப்பிடும்போதே நல்லா சூப்பராக இருக்குதுங்க. நல்லா நிறக்க நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை, நாங்கள் வந்து நிலக்கடலை போடுறோம். ஆனால் நிவாஸில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கொழுக்கட்டை. ஆனால் நிவாஸில் வந்து நிலக்கடலை போட மாட்டாங்க, சும்மா தான் போட்டு தேங்காய் மட்டும்தான் போட்டு கொடுப்பாங்க. நான் தான் வந்து கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கலாம், அதான் வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோமா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் கம்பு நம்ம செய்யலாம், கம்பு மாவுலேயும் நம்ம செஞ்சோமா அதுவும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் வேகட்டும். அதுக்குள்ளே விகாஸ் தம்பிக்கு நட்ஸு நான் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த நட்ஸை போய் அரைச்சிடலாம். பாருங்கள், நான் என்னென்ன நட்ஸ் ஊற வச்சுருக்கேன்னாக்கா 2 அத்திப்பழம், வால்நட்டு, திராட்சை, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் 2. இதெல்லாம் தாங்க டெய்லியும் அவனுக்கு ஊற வச்சு டெய்லிக்கும் கொடுக்கறது. இப்போ வந்து பேரிச்சம்பழத்தில் இருக்கிற கொட்டையை எடுத்துடலாம். நல்லா நைட்டே ஊறிடுச்சுனாக்க கொட்டை வெளில வந்துடும் தானா. அதே மாதிரியே இந்த பாதாமில் இருக்கிற அந்த மேல் தோலையும் சீவி எடுத்துடணும். நம்ம தோல் உரிச்சமாக்கா வந்துடும், அதையும் உரித்து எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியிலே போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து உள்ள விதை இருக்கிற இது திராட்சை. நீங்கள் விதை இல்லாத திராட்சை போடாதீங்க, விதை இருக்கிற திராட்சையை போட்டுக்குங்க, அதுதான் நல்லது. இப்போ இது 5-6 உரிச்சிட்டு அதை கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, அதையும் தோல் உரிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிடலாம். இதை அரைச்சிட்டு இது கூட தேன் கலந்து அவனுக்கு கொடுத்துருவேன். பால்லாம் வேறு இதெல்லாம் கலக்க மாட்டேன். ராகி மாவு கலந்தால் மட்டும்தான் பால் கலப்பேன். அவ்வளோதாங்க. இதில் தேனை கலந்துக்கலாம். நாட்டு சக்கரைலாம் கொடுக்கலாம், தேன் இல்லாதீங்க நாட்டு சக்கரை கொடுத்துக்குங்க. இதை ரெகுலராக கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு நாளைக்கு மறந்து போனாக்கா அன்றைக்கி ராகி போட்டு நல்லா கூழ் மாதிரி கிண்டி அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸுங்க, கொக்கோ பவுட்ரு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலந்து அதை கொடுத்துருவேன். ஆனால் மோரில் ரெகுலராக ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் முழுசாகவே நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு
கருவேப்பிலையை போட்டு அரைச்சி நம்ம கொடுத்தோமா முடி வந்து கருப்பாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் ட்ரை பண்ணோம். ஏன்னா இடையில சளி பிடிச்சிக்குது, அந்த டைம் நம்ம கொடுக்க முடியாமல் போயிடுது. அதுதான், அவ்வளோதான். ஜூஸ் ரெடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு இல்லை சப்பாத்தி தாங்க. அதுக்கு வந்து வெறும் தயிர் மட்டும் வச்சு பன்னீர் போட்டு கிரேவி செஞ்சுருக்கேன். பாசிப்பருப்பு சாம்பார் தோசைக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு 4 கொழுக்கட்டையை தம்பிக்கு ஸ்கூலுக்கு போட்டு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. லஞ்சும் வந்து பேக் பண்ணிட்டேன். சப்பாத்தியும் கிரேவியும் போட்டாச்சு. தயிரில் செய்கிற இந்த கிரேவி, பன்னீர் கிரேவி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு ட்ரிப்பு ரொம்ப ஈஸி. நமக்கு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இல்லை. எல்லாம் தயிரில் கலந்து அப்படியே போட்டுற வேண்டியது தான். அப்பா இந்த விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு கிளப்பாடுறதுக்குள்ளார போதும் நான் போயிருது எனக்கு. என்னதுடா கருவா ஏற்றிட்டு வரா? போடாந்தண்டா. என்ன தூக்கிட்டு வந்தா? ஒரு உடக்கான், அப்புறம் தவக்காலை, அப்புறமேட்டு பள்ளி, என்ன கிடைக்குதோ 2 பேர் தூக்கிட்டு வந்துடுறாங்க. என்னைக்கு பாம்பை தூக்கிட்டு வந்து வாசலில் போட போகிறாங்களோ தெரியல. ஏண்டா சேட்டை பிடிச்சணுங்களா? இப்போலாம் வெளியில் போயிடுறானுங்க 2 பேருமே. நைட்டெல்லாம் வெளியில் தான் திரியிறானுங்க நல்லா. அங்கே வர மலர் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டுக்கிறா. நீ இப்போ தான் ஷூவை மெல்லமாக போட்டுக்கிறா. போகலாம் பொறுமையாவா? சரி போகலாம் பொறுமையா. எங்கடா ஏறுற? நான் அவங்க சாப்பிட்றதுக்காக கொண்டுக்கிறேன். ஆ தம்பி பாய். காஸ் பாய். லைட் ஹவுஸ்க்கு மேலே பாரு, எவ்வளோ காக்கா, ஒத்த காக்கா மட்டும் உட்காந்துருக்குது. லைட் ஹவுஸா? அதுவே 4-5 போட்டு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் தான். அதில் நிறைய லைட் இருக்கிறதுனா அதுக்கு பேர் லைட் ஹவுஸ். அவ்வளோதான். கடவுளே. சாயந்தரமாக விகாஸ் தம்பி வந்ததுக்கப்புறம், ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் சேலம் கிளம்பி போனோங்க. ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து வினிஷா பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். நம்ம சாந்தம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஒருத்தர் கடைக்கு போவேன் ரெகுலராக. நான் அந்த கடைக்கு தான் போய் வாங்கலாம் அப்படின்ட்டு. அங்கே கொஞ்சம் யூனிக்காக வச்சுருப்பாரு. கம்மியான பாத்திரம் தாங்க இருக்கும், ஆனால் அதுவே யூனிக்காக வச்சுருப்பாரு. சரி, அங்கே இருக்கிற கொஞ்சம் பாத்திரங்க இருந்தாலும் போதும், அது முதல்ல அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மணிகண்ட விலாஸ்லேயோ இல்லை மங்கள்லேயோ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அவருக்கெல்லாம் இருந்த கொஞ்சம் பாத்திரத்தை வாங்கணும். என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. லைட்டு தொங்குது இல்லை, அந்த கடைக்கு தான். உள்ளே போய் பார்க்கலாம். அது இந்த கடையோட பேர் வந்து சோனா. ஒரு சேட்டு தான் வச்சுருக்காரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன கடை தாங்க. அதில் வந்து நைட்டிங்க, சுடிதார் செட்டுங்க, இந்த மாதிரி பாத்திரங்க எல்லாமே வச்சுருப்பார். நான் வந்து இரும்பு பாத்திரம் அவளுக்கு வாங்கினேன். உருக்கில் செஞ்சது தான். வானல், அதுக்கப்புறம் தோசைக்கல், அதுக்கப்புறம் பணியாரக்கல், அதுக்கப்புறம் ஃப்ரை பேனு, இந்த மாதிரி வாங்கினேன். அவங்க 2 பேர் யூஸ் பண்ணுற அளவுக்கு மீடியமான சைஸில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வெயிட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. அது மட்டும் வாங்கிட்டோம். என்னது மாதிரி தெரியலையே. ஹாட் இந்த மாதிரி ஹாட் பேக் இதா டீ காஃபி ஃப்ளாட் மாதிரி 7 hours hot, 12 hours cold. என்ன போடுறது? சாம்பார் ரசம், ஐஸ்கிரீம், ஜூஸ், ஹாட் பாக்ஸ்மா, தண்ணி ஐட்டங்களுக்கு ஹாட் பாக்ஸ். நான் இப்போ பார்த்த இந்த ஹாட் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டிசைனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து டைனிங் டேபிள் மேலே நம்ம வந்து குழம்பு, ரசம், இது மாதிரி ஐட்டம் சூடாகிற பொருளை ஊற்றி வைக்கிறதுக்காக வைக்கிறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சைஸே வந்து 1300, 1600 அப்படின்னு சொல்லி 3 சைஸு காட்டினார். சரின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டோம். இத்தனை கரண்டி
அது இல்லை, டம்ளர் சொல்கிறாங்க. டம்ளர் 2 எடுத்து பார்த்து பார்த்து என்னை விட அவங்க அப்பா தாங்க ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கினாரு. எனக்கு வீட்டுக்கு வாங்கும்போது கூட இந்த மாதிரி அவர் பார்த்து வாங்கினது கிடையாது. அவளுக்கு வாங்கும்போது ஏன்னா அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து பார்த்து வாங்கினாரு. அவருமே சேட்டுமே வந்து எல்லாமே விலை குறைச்சி தாங்க போட்டு கொடுத்தாரு. வாங்கி எல்லாம் பில்லு போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் ரேட்டும் குறைச்சி தான் கொடுத்தாரு. எனக்கு என்னமோ மற்றதை விட இங்கே கொஞ்சம் ரேட்டு ரீசனபிளாக தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஐயோ அழகாக பறக்குது அங்கே வருதா. சூப்பராக பறக்குதுங்க, அழகா இருக்கு. பிஸ்கெட் கட்டை. இது எவ்வளோ இது? எவ்வளோ கணக்கு இல்லை, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குல்ல. இங்கே வந்தாக்கா நம்ம வந்து பொறுமையாக வேணுங்கிறத நின்று நிதானமாக அமைதியாக வாங்கிருக்கலாம். வேணுங்கிறத கலெக்ட் பண்ணி வாங்கிருக்கலாம். ஒன்று 38 ரூபா எடுக்குது. இன்னும் அலுமினியம் எவ்வளோ விலை ஆகி போச்சுடா. கப் கேக் செய்கிற மோல்டுங்க இதெல்லாம். தட்டி இட்லி வைக்கிற மாதிரி ஏண்டா ஏவின்ஷா அம்மா டப்பு பயங்கர வெயிட்டு. ஏங்க மீதி வாங்கிட்டு வாங்க. அவரே வராராம். டோட்டலாக அவர் கடையில் எல்லாமா சேர்த்து 9,000க்கு வாங்கியிருந்தோம். கொஞ்சம் இரும்பு பாத்திரங்க, அப்புறம் கொஞ்சம் சில்வர் பாத்திரங்க, அப்புறம் பேக்கிங் ஐட்டத்துக்கு தேவையான கொஞ்சம் பாத்திரம், இது எல்லாமே தான் வாங்கியிருந்தேன். கடைசியாக வாங்கி முடிச்சுட்டு அவருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்தோம். ஏன்னா ரெகுலராக நாங்கள் போயிட்டுருக்கிற கடை இல்லைங்களா, அதனால் பொண்ணுக்கு விசேஷம்னு சொல்லவும் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். கட்டாயமாக வரேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னார். அதனாலேயே பத்திரிக்கை வச்சுட்டு இன்வைட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். கடகடன் போயிட்டார் உள்ள. தனியாக வந்தாக்கா கட்டாயமாக நான் வந்து பழமுதிர் சோலைக்கெலாம் போக மாட்டேங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கூட வந்தேன்னா அவரை வந்து பழமுதிர் சோலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏன்னா அவர் கூட வரும்போது நம்ம வேணுங்கிற பொருள் வாங்கிக்கலாம், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் நாம் போனால் நாம் தான் பில் போட்டுட்டு வரணும். அதனாலேயே வந்து நான் போகிற அன்றைக்கெலாம் வாங்க மாட்டேன். அவர் போகிற அன்றைக்கி தான் எல்லா பொருளும் வாங்குவேன். இன்றைக்கி உள்ளே போயிட்டு கொஞ்சம் நட்ஸ்லாம் போடுறதுக்கு பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனாலேயே ஒரு 3 பாக்ஸ் வாங்கினேன். ஏன்னா விகாஸ் தம்பிக்கு நட்ஸ் போட்டு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரே மாதிரி பாக்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸுங்க ஒரு 3 பாக்ஸுங்க வாங்கினேன். அப்புறம் என்ன, நம்ம ரெகுலராக வாங்குகிற உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, சோளக்கருது இதெல்லாம் வாங்கிட்டேன். ரெகுலராக வாங்குகிற ஐட்டம் மட்டும் வாங்கியாச்சு. நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. இந்த ஐநாறு தம்பி நம்ம பேகை கொடுத்து அமுச்சு விட்டோமா, நம்ம வாங்குகிற பொருள் அவனுக்கு ரெகுலராக தெரியும். கடைன்னு போய் அவனே எடுத்து வாங்கி வச்சுட்டு வந்துடுவான். அந்த ஐட்டத்தெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். செஞ்சிங்க ஏங்க அதை வச்சு தேய்ச்சி தான் நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறீங்களா? உங்களை தான் கேட்குறேன். அதுக்கப்புறமா நம்ம ஓரிகோனா ஒரு பாட்டில் வாங்கலான்னு சொல்லி வாங்கினாங்க. இத்தாலியன் சீசனிங்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எங்கள் மேச்சரில் கிடைக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பழமுதிர் சோலையில் தான் கிடைக்கும். அதனால் அது ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பிரி ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டோம். இது எல்லாமே வாங்கிட்டு கடைசியாக பில் போடுறதுக்கு போயாச்சு. ஓரிகோனா 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. பில்லு போட்டு முடிக்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு தான் வந்தேன். எனக்கு இந்த 5 ஸ்டார் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்தே இந்த 5 ஸ்டார் ஒன்று தான் நான் வாங்கி சாப்பிடுவேன். உள்ளே ஒரு மாதிரி அந்த சாக்லேட் க்ரீமோடு இருக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இப்போ என்னமோ 5 ஸ்டார்லேயே நிறைய விதவிதமாக வந்துருச்சுங்க. சரி இதுதான் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தேன் 5 ஸ்டாரில். ஆனால் எனக்கு என்னமோ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்தளவுக்கு டேஸ்ட் எனக்கு இல்லை. இந்த ட்ரிப்பு வந்து
நம்ம சேலத்தில் வந்துருக்கிற குப்தா ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போகிறோம். அங்கே எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த குப்தா கடை வந்து நம்ம சேலத்தில் செபாப்பேட்டையில் இருக்குதுங்க. அங்கே போய் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஹோட்டலில். அங்கே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நம்ம பழமுதிர் சோலைக்கு பக்கத்துலேயே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சிஜே பிளாஸா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஆரம்பித்து ஒரு 15 நாள் தான் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் போய் பார்த்தோம். புதுசாக ஆரம்பித்த கடைங்கிறதுனாலே என்னவோ தெரியலிங்க, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அப்படியே பரபரப்பாக கடை ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த டேபிள் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. எல்லார் டேபிளும் சின்னதாக இருந்துச்சு. இந்த ஒரு லைன் டேபிள் மட்டும் நல்ல உயரமாக மேலே ஏறி உட்கார மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வர இடமே கிடைக்கலையா, அதுக்கப்புறம் அந்த உயரமாக இருக்கிற டேபிளில் தான் உட்காந்தோம் நாங்கள். சோலாப்பூரியும் அதுக்கப்புறம் ரவா தோசையும் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு என்னமோ சோலாப்பூரி மசாலா வந்து நம்ம கோயம்புத்தூர் ஆனந்தாஸில் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த லூலு மாலுக்கு முன்னாடி அங்கே சாப்பிட்ட டேஸ்ட்டு தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரே மசாலா பேஸாக இருந்துச்சு, அப்படி ஒன்றும் டேஸ்ட்டு இல்லை. எனக்கு சாப்பிட்ட வகையில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரவா தோசையும் ஆயில் ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்காரு. அதோடு மட்டும் நிற்கல, அந்த சர்வரை கூப்பிட்டு நீங்கள் சேலத்தில் இருந்தால் கிருஷ்ணபவனில் போய் நீங்கள் ஒரு ட்ரிப் சாப்பிட்டு பாருங்கள் ரவா தோசையை, அங்கே சூப்பராக இருக்கும். அது பார்த்துட்டு வந்துட்டு கூட அது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்லாம் எங்கள் வீட்டுக்கார் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. அவர் சரிங்க சார் நாங்கள் போய் சாப்பிட்டு பார்க்குறோம், அது எனக்கு சேலத்தில் நான் புதுசுங்க சார், சேலம் எங்களுக்கு தெரியாது சார் கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வேறு சொன்னாங்க. போனோமா பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலின்னா வந்துட வேண்டியது தானே, ஏங்க இந்த ராமாயணம்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா, இல்லை நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும், அதைத்தான் போய் சாப்பிட சொல்லி சொன்னேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். நாங்கள் எப்போவுமே குப்தா ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, அதில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதனால் ஸ்வீட்ஸ்லாம் பார்த்துட்டு சாப்பிடவும் இல்லை வாங்கவும் இல்லை, ஸ்வீட்லாம் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். நாங்கள் போகிற போக்க பார்த்தாக்கா நான் வந்து ஒவ்வொரு ஹோட்டலையும் சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூவராக ஆயிடுவோம் போல இருக்குதுங்க, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு சொல்லி போட போகிறேன்னாக்கா, இது வந்து நம்ம ஏற்காட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கொடி, அப்படியே திராட்சை கொத்தாட்டம் தொங்கும், அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதைத்தான் இந்த பந்தலில் ஏற்றி விட்டலாம் அப்படின்னு. ஏன்னா இப்படி நம்ம அங்கேருந்து வரும்போது அப்படியே வந்தோமாக்கா செடி கீழே தொங்கிட்டு இருக்கிறது அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் அப்படி வச்சிடலாம் அப்படின்னு இந்த இப்போ போட்டுக்கிறாரு. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வெளியில் போயிட்டார் பத்திரிக்கை வைக்க, அந்த கேப்பில் இவரை பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஆமாக்கண்ணு, இந்த செடியில் எப்போவுமே செடிக்கு கீழே இந்த மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி புழக்கையாட்டம் தெரிஞ்சிச்சுனாக்கா இங்கே வந்து பச்சை புழு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த புழு என்ன பண்ணும், செடியில் இருக்கிற இலைங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு மொட்டையாக்கிரும். எங்கேயும் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு காணவே செடி புழுவை. இந்த பாரு இங்கே போய்டா ஒரு குச்சி விடுறேன். ஆனால் இங்கே தள்ளி விடு, கீழே தள்ளி விடு ஏமாக்க தள்ளி விட்றாதுண்ணா. அண்ணா இல்லைடா, கீழே போடுண்ணா. பாருங்களேன் எத்தனை புழுவுன்னு. இது ஒன்று இதான் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கண்ணா, கண்ணே தெரிய மாட்டேங்குது பாருங்களா. இங்கே இருக்குது இங்கே பாருங்கதா, இதில் இருக்குதா. இதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்குங்கண்ணா, ஏன்னா அங்கத்தில் செடிக்கு கீழே வெறும் புழக்கையாக இருக்குது பாருங்கள். இது நம்ம கண்டுபிடிச்சி இது நம்ம நீங்கள் எடுக்கலின்னு வச்சுக்கோங்க அந்த செடியில், அப்புறம் செடியவே ஃபுல்லாக மொட்டையாக்கிடும். சாப்பிட்டுருச்சு. ஒரு ட்ரிப்புக்கு லைன்ஸ் பார்த்துருங்க எங்கேயாவது இருக்குதானே. எங்கே அந்த கருப்பு கலரில் அந்த உருண்டையாக கீழே கிடக்குதோ அதுக்கு மேலே மேக்சிமம் அரளி செடியில் தான் இருக்கும் இந்த புழுவு. இப்படி அது சாப்பிட்ற செடிங்க இந்த மாதிரி செடிங்க தான் சுத்தம் பண்ணியிருக்கும். அப்படியே 2 நாளில் சுத்தம் பண்ணிடுவாங்க இந்த 2 பேரும். பார்த்தீங்களா எப்படி படிச்சிருக்காங்கன்னு. துக்குலியூண்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க பண்ணுற சேட்டை கொஞ்சம் நெஞ்சு இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும் கருப்பா உருண்டையா. அதனால தெரிஞ்சுக்குங்க, இதை இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா செடியை பார்த்து செடியை காப்பாற்றி விட்டுருங்க. ஓகே, இப்போ நாங்கள் எல்லாம் பந்தல் போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். நம்மளுடைய சங்குப்பூ செடி நேற்றுக்கெல்லாம் கட் பண்ணி விட்டேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி கொடை மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப அழகாயிருச்சு. இப்போ நல்லா புதராட்டம் வந்துருச்சு. அதில் சுற்றிலையும் கட் பண்ணி விடுவோம், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுங்க.
இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிடச்சிச்சின்னா, இது பழைய இரும்பு கல்லை தான் இந்த குடை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு அவர். அதனால் ஏதாவது போனால் சும்மா இருக்கிறதுல எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பழசு பட்டரை தூக்கிட்டு வருவார். என்னடா தூக்கிட்டு வந்துட்டாருன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இது ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து ப்ளூ கலரும் இதில் வந்து லாவெண்டர் கலரும் 2 குடை பிடிச்சி வச்சுருக்கேன். 2 குடையும் ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல வேலை செய்யலான்ட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆள் வர சொல்லியிருக்கோம். நேற்றுக்கு பந்தல் போட்டேன் இல்லைங்களா, இந்த இடத்துல தான் பந்தல் போட்டேன். போனால் வந்து அப்படியே தொங்குறதுக்கு அழகாக இருக்குன்னு. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து பந்தல்லாம் அங்கே போடக்கூடாது, வாயு மூளை, அங்கே இடத்துல வாயு மூளை இழுக்கக்கூடாது, அதனால் முதல்ல கழட்டி எறிங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். இந்த ஸ்லாப்புக்கும் இந்த இதுக்கும் பந்தல் போட்டிருந்தேன். இந்த பந்தலை தான் எடுத்து அங்கே போட்டிருந்தேன். போடவே கூடாதுன்னு சொல்லி சத்தம் போடுவோம். அப்புறம் அந்த பந்தலை தூக்கி இங்கே போட்டார் அண்ணன். சரி உடுக்கண்ணு, அங்கே தொங்குற பூச்செடி இங்கே தொங்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே பந்தலை போட்டு விட்டாரு. சரி எங்கே தொங்குனா என்ன, மொத்தத்தில் பூ வீட்டாண்ட தொங்கணும் அழகா, அவ்வளோதான் நமக்கு மேட்ரு அப்படின்னு சொல்லி பந்தலை மாற்றி போட்டோம். பார்த்தீங்களா, இந்த கருவாயினும் வெள்ளையினும் பண்ணுற வேலை எப்படி குழியை பறித்து வச்சுக்கிறானுங்கன்னு. கேட்டில் கொஞ்சம் சந்துக்குதுங்க, அந்தாண்ட கீழே அடியில் படுத்து வர மாதிரி. அந்த கேட்டு சாத்திட்டாலும் அதில் படுத்து உள்ளே பூந்துடுறானுங்க, வெளில போகிறானுங்க வரானுங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. இப்போ இந்த இடம் சூப்பராக இருக்குது, நல்லா வெட்டி விடுவோம். இந்த இடத்த காரையே போட்டுடலான்ட்டு இருக்கோம். இந்த இடத்த அவ்வளோதாங்க. இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிச்சுங்க. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். பாய்.